சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த பதிவின் நோக்கம் சிலர் மனதில் புத்துணர்வை ஏற்றும் என்ற நம்பிக்கையில்தான். என் உறவுகளே, அதுபோல் இன்றும் ஒரு அழகான பதிவு. நடந்ததையே நினைத்திருந்தால் வாழ முடியாது. நமக்குள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் என்றென்று உறங்கியிருந்தால் வாழ்க்கை கிடையாது. போராட்டம் இன்றி எந்த வெற்றியாவது வரலாற்றில் நீங்கள் படித்தது உண்டா என்ற எண்ணத்தை நீங்கள் உங்களுக்குள் நினைத்து கொள்ளுங்கள். விடாமுயற்சிகளோடும் போராட்டங்களோடும் தொடர்ந்து 1000 தோல்விகள் மீது தவழ்ந்துதான் வெற்றிகளை அடைந்து இந்த மண்பரப்பின் மீது எண்ணற்ற மானுடர்கள் இருந்த வண்ணம் இறந்த வண்ணம் இருந்துதான் இருக்கின்றது. என் உறவுகளே, அனைத்து வரலாறும் வாழ்வியலை தான் சொல்கின்றது. வாழுங்கள், அதற்காகத்தான் இந்த வாழ்க்கைகள் என்று தொடர்ந்து வருகின்றது. என் உறவுகளே, முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. முற்போக்கு சிந்தனையோடு வாழ்க்கையை கையாளும் பக்குவ முறையை உங்களுக்குள் அனுதினமும் கத்தியை மணல் கொண்டு கட்டை கொண்டு தீட்டி எப்பொழுதும் கூர்மையாக வைத்து கொண்டு இருப்பதை போல் உங்கள் மனதையும் அறிவையும் அனுதினமும் புத்துணர்ச்சி பெறும் வகையில் விடாமுயற்சிகளோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பிறரால் முடித்து வைக்கப்பட்டுதான் இருக்கின்றது. அதுபோல் நாமளும் இந்த வாழ்க்கை மீது விடாமல் முயற்சிகள் செய்து விடாமல் தன் நம்பிக்கை கொண்டு அழகாக இந்த மீது வாழ வேண்டும் என்று நம்பிக்கை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். என் உறவுகளே, சூழ்நிலைகள் மாறலாம், நிலைகளுக்குள் இருந்தாலும் நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என நம்பிக்கையை உங்களுக்குள் ஆணித்தரமாக வளர்த்து கொண்டால் இந்த உலகத்தில் வாழ வழிகளா இல்லை. நம் போராட்டத்திற்கும் நம் விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் நிச்சயம் ஒரு விடை உண்டு என்று நீங்கள் உங்களுக்குள் நினைத்து கொண்டால் இந்த வாழ்க்கையின் போக்கை நீங்கள் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் நினைத்தது போல் இந்த வாழ்க்கையை சிறப்புற வாழ்ந்து அழகூற வாழ்ந்த வரலாறை முடித்துவிட முடியும் இந்த மண்பரப்பின் மீது. என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டாலும் நாம் விடாமுயற்சிகளோடும் தன்னம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை அழகாக வாழ பழகுவோம். வாழ்க்கை மிக அழகான